இப்போ நெறைய கஸ்டமருக்கு இருக்க கேள்வி என்னன்னா, ஒரு 10 வண்டி வாங்குறாங்க. 10 வண்டியில 4 வண்டி வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிருது. ஆனா ஒரு 6 வண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000, 40,000 கிலோமீட்டர்லயே கம்ப்ளைண்ட் ஆயிருது. அதுக்கு என்ன ரீசன்? எப்படி மெயின்டெயின் பண்ணுனா வந்து லைஃப் நல்லா கொண்டு வரலாம்? அதாவது வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டரிய வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது. பேட்டரிய வந்து ஓவர் சார்ஜ் பண்ணக்கூடாது. பேட்டரி வந்து ஆக்சுவலா பேட்டரி ஹீட் ஆகக்கூடாது. பேட்டரி ஹீட் ஆச்சுன்னா, அதனுடைய கெமிஸ்ட்ரி வந்து மாறிரும். உள்ள ஒரு லிக்விட் இருக்குங்க. லித்தியம் லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடோடைய அ அந்த கெமிக்கல் கேரக்டர் மாறும்போது, அந்த பேட்டரியோட லைஃப் வந்து குறையுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவைங்க வந்து வண்டி விரட்டியிருக்க மாட்டாங்க. ஆக்ஸிலேட்டர க்ளோஸ் பண்ணி ஓட்டியிருக்க மாட்டாங்க. அது போக வந்து சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா, வண்டிய கொண்டாந்து வீட்ல நிறுத்திட்டு, ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கழிச்சு, அதுக்கப்புறம் சார்ஜ் போடுவாங்க. சார்ஜ் போட்டு முடிச்ச உடனேயுமே வந்து வண்டி எடுத்துட்டு போமாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து அ வண்டியில பிரேக் அப்ளை பண்ணி ஓட்டுறது, அ ஆக்ஸிலேட்டர் ஃபுல்லா க்ளோஸ் பண்றது, டாப் கியர்லயே வண்டி ஓட்டுறது, இந்த மாரி செய்ய மாட்டாங்க. இந்த மாரிலாம் செய்யாம இருந்தாங்க அப்படின்னாலும், வண்டிய வந்து வெயில்ல நிறுத்தக்கூடாது. அதே மாரி ரொம்ப மழை பெய்யும்போது வண்டிய மழையில நிறுத்தக்கூடாது. ஆக மொத்தம் பேட்டரிக்குள்ள தண்ணி போகக்கூடாது. பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. இத நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வண்டியும் வந்து அந்த 1,00,000 கிலோமீட்டர் ஓடும்.